வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துருக்கேன். அது பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் மைதா மாவு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அரை எலுமிச்சைப்பழ சாறை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானது கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். இது பொரித்து தனியாக வச்சிடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு குடமிளகாய் ஒன்று சேர்த்திட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பொரிச்சு வச்சுட்டு காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மல்லித்தலை போட்டு எடுக்குனிங்கன்னா சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு